ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 12 பார்க்கலாம். இதோட சீசன் 3 முடியுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு சீசன் 3 வேணுமா வேண்டாமன்றதை கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 12 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் டீமன் கிங் பாரான நம்ம சேடோ மோனார்க்கு அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ சேடோ மோனார்க்கோட உடம்புக்குள்ளேயே போயிருப்பான். அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது பின்னாடி அந்த ஏஞ்சல்ஸ், அந்த ரூலர்ஸ் குரூப் அப்படியே வந்து நிற்பாங்க. அதோட நம்ம ஹீரோவோட அந்த மெமரி முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த ரூலர் அங்க இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு, நீங்களாம் என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்களாம் யாரு, என்னை கடுப்பேத்தாம ஒழுங்கா இங்கேருந்து போயிருங்க, உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க நம்ம சாகி அந்த ஆர்கிடெக்ட் முன்னாடி அவங்களோட ஸ்வாடை எடுத்து ஸ்வாட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஆர்கிடெக்ட் சொன்னா கேட்க மாட்டீங்க அப்படின்னா சண்டை போடலாமா அப்படின்னு அந்த ஆர்கிட்டுக்கு அவனோட ஸ்வாடை வச்சு நம்ம சாகை கூட சண்டை போட ஆரம்பிப்பான். அப்போ அந்த ஆர்கிட்டுக்கு அவனோட ஸ்வாடை வச்சு நம்ம சாகையவே வெட்டிடுவான். அதில் நம்ம சாகை வழியில் கத்திட்டு இருப்பாங்க. அப்படி வெட்டிட்டு நின்றுட்டு அவன் ஸ்வாடை நீட்டிட்டு, ஏய் என்ன மனுஷங்களா, அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, உங்க கூட சண்டை போட்டு எனக்கு போர் அடிக்குது, ஒழுங்கா நீங்களே செத்துருங்கடா, கடுப்பேத்தாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அங்கே நம்ம சாய் அப்புறம் சவுல் எல்லாருமே இங்கே என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பயத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பட்டார்னு அந்த ஆர்கிடெக்ட் மேலே வந்து ஒரு அட்டாக் விழும். யார் அடித்தா அப்படி சொல்லிட்டு பார்த்தா நம்ம சாய் தான். இங்கே பாருங்க, ஒழுங்கா நம்ம சங்ஜின்வோ எப்படியாச்சும் அவேக் பண்ணுங்க, அவன் எப்படியாச்சும் கண்ணை முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய் அங்கே இருக்க எல்லாத்தையும் சொன்னோன்னே அது கேட்டு நம்ம சாகேவும் நான் உடனே சங்ஜின்வோ எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி போயிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு பெரிய கை அந்த ஆர்கிடெக்ட் தான் பிடிக்க வந்திருப்பான். அந்த ஆர்கிடெக்ட் பிடிக்க வந்தோடனே ஜஸ்ட் மிஸ் நம்ம சாகே அதுலேருந்து டார்ஜ் பண்ணிடுவாங்க. அவன் பிடிக்க முடியாமல் தரையில் அவன் கையை தேய்ச்சிக்கிட்டே போயிடுவான். அப்படி திரும்பி பார்த்து நம்ம சாகையை பார்த்து, பரவாயில்லையே ரொம்ப திறமையான பொண்ணாக தான் இருக்கிற அப்படி சொல்லிட்டு வில்லத்தனமாக திரும்பி பார்க்கும்போது நம்ம சாகே உடம்புல இருந்து நம்ம சாங் ஜின்வோ அவரோட ஷேடோஸ் அப்படி வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கோம். அதை அந்த ஆர்கிடெக்ட் பார்த்த உடனே சாகே கிட்ட, இது எப்படி உங்ககிட்ட இருக்கு, என்னோட கிங் பவர் ஆச்சு, அந்த சேடோ பவர் உனக்குள்ள இருக்குன்னா அவர் தான் உங்ககிட்ட இந்த சேடோவை விட்டுட்டு போயிருக்கணும், அதனால தான் உங்ககிட்ட இது இருக்கு. இப்போ சொல்லு, சங்ஜின்வோ அவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம சாகே, சங்ஜின்வோ அவன் என்னோட ஃப்ரெண்டு, நாங்கள் எல்லாருமே அவரை காப்பாற்ற தான் இங்கே வந்திருக்கோம், நாங்கள் எல்லாருமே அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஆர்கிடெக்ட், அப்படியா, அப்படின்னா நீ என்னோட கிங்கோட ஃப்ரெண்டு, அப்படின்னா என்னோட கிங்கு திரும்ப உயிரோட வர்றதை ஒன்றை மட்டும் பார்க்க விட்றேன், ஏன்னா உன்கிட்ட தானே அந்த ஷேடோஸ் இருக்குது, அவர் திரும்ப வரும்போது நீ அதை பார்த்துக்கலாம், ஆனால் உன் கூட இருக்க மற்றவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது, அவங்க எல்லாரையுமே நான் கொல்ல போகிறேன், இங்கேயே சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கிடெக்ட் பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டு ஒரு சத்தம் கேட்கும். அவங்களாம் சாக மாட்டாங்க, இன்றைக்கி அவங்க சாக மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த ஆர்கிடெக்ட் என்ன சத்தம் அப்படி சொல்லி திரும்பி பார்க்கும்போது சும்மா கன்னத்திலேயே ஓங்கி ஒரு குத்து விடும். யார், நாம் ஹீரோ சங்ஜின்வோ இப்போ கண்ணை முடிச்சுட்டாருங்க, அடிச்சு அடியில் அவன் வாயெல்லாம் ஒட்டஞ்சு போயிடும். அப்போ நம்ம ஹீரோ சங்ஜின்வோ அந்த ஆர்கிடெக்டை பார்த்து, டேய் நீ என்னோட உடம்ப என்னடா பண்ண அப்படின்னு சும்மா நம்ம ஹீரோ வெறித்தனமான கோவத்தில் கேட்பாரு. அதை பார்த்துட்டு சவுளு வாயை பொழந்துட்டு இருப்பாப்ல. நம்ம சாய்க்கு அப்போ தான் பெருமூச்சே வருவார். ஷாப்பா நல்ல வேலை சஞ்சின்வும் கண்ணை முடிச்சிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருப்பாப்ல. இங்கே நம்ம சாகேவும் வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சங்ஜின்வோ சும்மா அடிப்பாக இருப்பாருங்க, மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு மிதி. சும்மா நம்ம ஹீரோ சங்ஜின்வோ மரண மாசா இருப்பார். அப்போது அந்த ஆர்கிடெக்ட், ஏய் நீ நீ என்னோட கிங் இல்லையே, நீ எப்படி இங்கே வந்த, நீ வந்திருக்கூடாது, அவர் தான் இங்கே வந்திருக்கணும், அவர் தான் கண்ணை முழிச்சிருக்கணும், இது நடந்திருக்கவே கூடாது, அப்படி உனக்கு பிளாக் ஹார்ட் கிடச்சிருச்சா, அப்படி இருக்கும்போது நீ எப்பறம் திரும்ப வந்த அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ சங்ஜின்வோ, என்னது பிளாக் ஹார்ட்டா, ஓ இப்போ இந்த சேடோ ஹார்ட் வந்துச்சே இதுவா, இது என் உடம்புக்குள்ளே வந்ததுலேருந்தே என்னோட மானா பவர் ரொம்பவே அதிகமான மாதிரி இருக்குது, இதோட பவரு ரொம்ப மானா எனர்ஜி 1,00,000 பாயிண்ட்டுக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த ஆர்கிடெக்ட் மூஞ்ச பார்த்ததுக்கப்புறம், இவனை பார்க்கும்போது நான் திரும்ப வரணும்னு இவன் நினைக்கல போல இருக்கே, இவன் வேற யாருக்காகவோ காத்துட்டு இருந்திருக்கான், அதனால தான் அந்த பிளாக் ஹார்ட் எனக்கு கிடைக்கிற மாதிரி இவன் பண்ணியிருக்கான், அப்படின்னா இவன் நான் சாகணும்னு நினச்சிருக்கானா, ஏய் நீ தானே என்ன பிளேயராக சூஸ் பண்ண, அப்படி இருக்கும்போது நான் சாகணும்னு எதுக்கு நீ எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இந்த ஆர்கிடெக்ட், ஏய் சும்மாடுறா நீ வேற கடுப்பேற்றிட்டு இருக்க, எல்லாம் அந்த சேடோ மோனார்க்கு பண்ண வேலை, டே சேடோ மோனார்க்கு உனக்கு என்ன அவ்வளோ தெரியுமா, மற்ற மோனார்க்கெலாம் இதை நடக்க விட மாட்டாங்கடா, அவங்க மட்டும் இதெல்லாம் பார்த்தாங்க கடுப்பாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சேடோ மோனார்க்கு நினச்சிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். அவன் எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு டீலை போட்டு வச்சிருக்கான் போல இருக்கு. இங்கே நம்ம ஹீரோ திரும்ப வந்தனால ஹீரோவை எதிர்பார்க்காத அவன் இவன் புறா திரும்ப வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கிடெக்ட் செம்ம கடுப்பாயிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, டேய் நீ என்ன எதிர்பார்க்கலன்னு தெரியுது, இருந்தாலும் நீ கத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி அவரோட டேகர் எல்லாத்தையுமே அவரை வச்சு அவனோட மூஞ்சுக்கு நேரம் வச்சுட்டு இருப்பாரு.
இப்போ நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்ட அந்த ஆர்கிடெக்ட் என்னது நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா டேய் அந்த சிஸ்டமே நான் தான்டா உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மற்ற அண்டர்ஸ்லாம் ஐயோ இங்கே என்ன நடக்குன்னு தெரியலையேன்னு பயந்துட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்கிற சிலையெல்லாம் அப்படி இன்னும் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை அட்டாக் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயந்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஆர்கிடெக்ட் உன்னால் என்னை கொல்ல முடியும்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும் அப்படியா உன்னையும் கொல்லுவேன் உன்னோட அந்த சிலைகள் எல்லாத்தையுமே கொல்லுவேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த ஆர்கிடெக்ட் என்ன கொன்னுன்னா அந்த சிலைகள்லாம் உயிரோட தான் இருக்கும் அதுங்க வந்து உன்னை அட்டாக் பண்ணும் அப்படி சொல்லும்போது அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதடா நான் உன்னையே போட்டு தள்ளுவேன் அவனோட சிலையெல்லாம் போட்டு தள்ள மாட்டேனா அப்போ அந்த ஆர்கிடெக்ட் கடுப்பாயி நம்ம ஹீரோ பார்த்து நீ என்னை ரொம்பவே கடுப்பேத்துற நீ யூஸ் பண்ணுறது சிஸ்டம் நான் உருவாக்குனதுடா இப்போ உள்ள பூந்து அது என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுற அந்த சிஸ்டத்துக்குள்ளே அந்த ஆர்கிடெக்ட் போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். அப்படி போகும்போது என்னாகும் அந்த சிஸ்டம் இந்த ஆர்கிடெக்டே உள்ள விடாது. சிஸ்டம் டினைட் பண்ணுது அனுமதி கிடையாது இதை உருவாக்குனவருக்கு அனுமதி கிடையாது உருவாக்குனதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குன அந்த ஆர்கிடெக்டே உள்ள விடாது. அதை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு இதை நான் நினச்சேன் இந்த சிஸ்டம் என்னை யூஸ் பண்ணி என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிச்சு நான் இதை யூஸ் பண்ணி ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறினேன் அப்படின்னா இந்த சிஸ்டத்துக்கும் எனக்கும் மட்டும்தான் கனெக்ஷன் இருக்கே தவிர இதை உருவாக்குன உனக்கு ஒரு கனெக்ஷன் கிடையாதுடா. இந்த சிஸ்டம் என்னோடது உருவாக்குனது நீயா இருந்தாலுமே அதுக்கும் உனக்கு ஒரு சம்மந்தம் இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அது கேட்ட இந்த ஆர்கிடெக்ட் வாய பொழந்து டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா அப்படி பேசுவடா அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா டேகரை வச்சு மூஞ்சி உடம்பு கைக்கு காலு வச்சு எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி சத்தர அடிச்சிருவாரு. அவன் மூஞ்சிலாம் அப்படி ரெண்டா பொழந்துக்கும். அப்போ அவன் சாவும் போது அந்த ஆர்கிடெக்ட் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவான். ஏய் சொர்க்கத்தை தாங்குகின்ற நெருப்பு தூண்கள் உயர்த்தப்படும் போது ரொம்ப சக்தி வாய்ந்த தவிர்க்க முடியாத மரணம் உன்னை தேடி வரும் அப்படி நம்ம ஹீரோ பார்த்து அந்த ஆர்கிடெக்ட் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படி ஸ்டைலா திரும்பி பார்த்து ஐம் வெயிட்டிங் அப்படி சொல்லிட்டு சும்மா கெத்தா சொல்லுவாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் டஞ்சன் கேட்டுக்கு வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே உள்ள போனவங்க ரொம்ப நேரம் ஆச்சு நல்ல வேலை நம்ம உள்ள போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்திருப்பானுங்க. அப்படியே அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள இருந்து நிறைய பேர் வெளியே வருவாங்க. நம்ம சாகே சவுளு இவங்களாம் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி நடக்க முடியாம அப்படி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து மற்ற அண்ட்ரஸ் எல்லாம் ஏய் இது என்னடா சீராங் டஞ்சன் கேட்டு தாண்டா சொன்னானுங்க டேய் அப்புறம் எதுக்குடா எஸ்ராங் கண்ட்ரஸ்லாம் இப்படி வந்துட்டு இருக்காங்க ஆனால் நிறைய கண்ட்ரஸை காணுமே அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க அண்டர்லாம் வாயை பொழந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சவுளுக்கிட்ட ஏங்க இன்னும் நிறைய பேர் இருந்தாங்களே அவங்களாம் எங்கே அப்படி சொல்லும்போது அது கேட்டு நம்ம சவுளு என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ சங்ஜின்வோ அப்படி அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன யோசிச்சுட்டு இருப்பாருன்னா இந்த சிஸ்டத்தை பற்றி எனக்கு இன்னும் ஃபுல்லாக அந்த பதில் தெரியவே இல்லை. அந்த மெமரியில் பாதி தான் தெரிஞ்சுது. இன்னும் எனக்கு எப்போ பதில் கிடைக்கும் தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ சாவுல் நம்ம ஹீரோ சங்ஜின்வோ கிட்ட வந்துட்டு சங்ஜின்வோ எங்களோட 20 எலைட் ஹண்டர்ஸ் அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி தனியாக உள்ளே போனீங்க இது இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் டஞ்சன் கேட்டை பற்றி உங்களுக்கு எப்படி விவரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சவுல் கேட்கும்போது அங்கே சைடில் பார்த்தா அந்த ஹண்டர்ஸோட பாடியை அப்படி கட்டு போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எனக்கு சிஸ்டம் சொல்லிச்சு அது உங்களுக்கு தெரியாது அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். அப்படி கிளம்பும்போது அதை பார்த்துட்டு சவுல் இவர் உண்மையை தான் சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு தெரியல ஆனால் இவர் என்ன செய்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம சவுல் நம்ம ஹீரோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இறந்து போனவங்களெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்க வண்டி வந்துட்டு இருக்கோம். அப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாகி நம்ம ஹீரோ கிட்ட வந்து சங்ஜின்வூ உங்களுக்கு ஒன்றும் இல்லையே நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ திரும்பி நம்ம சாகி கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கேன் என்ன கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போதே மயங்கி அப்படியே பொந்துன்னு கீழே விழுந்துருவாரு. அங்கே எல்லாருமே சங்ஜின்வுக்கு என்னாச்சு அவர் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வருவாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஜப்பான்ல மானா கிறிஸ்டல்ஸை ஏதோ மணல் லாரி மாதிரி பெரிய பெரிய லாரியில வரிசை அந்த கிறிஸ்டல்லாம் கொண்டு வந்து ரோட்ல கொட்டிட்டு இருப்பானுங்க. அப்படி இந்த பக்கம் யூரி ஆர்லாக் அந்த எஸ்ராங் ஹண்டர் இதெல்லாம் பார்த்துட்டு ஓ பரவாயில்லையே இத்தனை லட்சம் டன்ஸ் இருக்கா இந்த மானா கிறிஸ்டல்ஸை வச்சு இதை எப்பயாச்சும் தடுத்து நிப்பாட்டிடுவேன் நான் யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்ட போறேன்டா செம்மையா இருக்குல்ல. ஆமாம் இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரியுது இங்கே எவனோ நிற்கிற மாதிரி தெரியுது ஆனால் எங்கே இருக்கிறான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு இந்த யூரி யார்லாக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அது கேட்டு அவன் அசிஸ்டண்ட் பின்னாடி இருக்கிறவன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்களே யார் இங்கே இருக்கா தனியாக தான் நிற்கிறோம் அப்படி சொல்லும்போது டேய் அது கண்டிப்பாக மனுஷனாக இருக்க வாய்ப்பில்லடா வேறு ஏதாச்சும் இருக்கணும் அதோட பவரே வித்தியாசமாக இருந்ததுடா அப்படி சொல்லி சிரிச்சுட்டே சொல்லும்போது அது கேட்டு அந்த அசிஸ்டண்ட் ஒருவேளை மான்ஸ்டராக இருக்குமோ அப்படி சொல்லி பயந்துட்டு இருப்பான். அது யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க தூரத்தில் பில்டிங் மேலே நிற்கிறது நம்ம ஹீரோ சங்ஜின்வோ அவரோட அப்பா தான்.
அவர் இதெல்லாம் பார்த்துட்டு ஓ பரவாயில்லையே இவனோட சென்ஸு ரொம்பவே நல்லா இருக்கு. நான் தூரத்தில் இருக்கிறத அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் எது எப்படியோ இது இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. ஃபைனலி இது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா சொல்லும்போது அங்கே அந்த டஞ்சன் கேட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்படி இந்த பக்கம் ஆர்மி சோல்ஜர்ஸ் அந்த வீரங்களாம் வச்சுட்டு அவங்க ரெடியாக இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த ஜப்பான் எஸ்றாங்கன்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், இதை வச்சுட்டு இங்கே வந்து நின்றுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருந்த மஷ்ரூம் மட்டையினும் நம்மளும் இங்கே நின்று என்ன பண்ண முடியும், நம்மளாலே ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாமே நேரத்தை கடத்துறதுக்காக தான் மனித இனம் பார்க்காத ஒரு டிசாஸ்டரை பார்க்க போகுது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த யூரி ஆர்லாக்கு நடந்து வர பாதையில் ஃபுல்லாக அந்த மானாக்கட்ஸாக இருக்கும். அவன் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட டே என்னடா எஸ்ராங் ஹண்டர்ஸ் அவ்வளோவா யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் கூப்பிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது சார் என்ன சார் ஏதாவது குடிச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்களா, இங்கே மட்டும் இல்லை சார், இதே மாதிரி நிறைய இடத்துல இந்த டஞ்சன் கேட் ஓப்பன் ஆகிருக்குது, இந்தியா இங்கிலாந்து அமெரிக்கா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகிருக்கு, அவங்களும் அதை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அது கேட்ட அந்த யூரி அப்படியா நான் பண்ணுற இந்த சம்பவத்தை எல்லாரும் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு அந்த யூரி தற்பரமை பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த டஞ்சன் கேட்லேருந்து பயங்கரமாக கிராக் ஆகிட்டு இருக்கும். அந்த கிராக்லேருந்து அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ சங்ஜிவோ மயக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு என்னாச்சு நான் எவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி நம்ம ஹீரோ தலையில் கை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு அந்த கதை திறந்துட்டு ஜின்கோ வருவான். அண்ணே எந்திரிச்சிட்டிங்களாண்ணே, என்னண்ணே இவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் எந்திக்கிறதுக்கு, நான் பயந்தே போயிட்டேன், 3 நாளாக நீங்கள் தூங்கிட்டே இருந்துக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ செஞ்சிடுவோம். என்னது நான் 3 நாளாக தூங்கிட்டு இருந்தேனா, என்னடா சொல்கிற, 3 நாளாக தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னோட மானா பவரில் ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னோட மெமரி அது வரைக்கும் தான் காட்டியிருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியணுமே அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ ஆமாம் 3 நாளாக நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னா டேய் ஜப்பானில் அந்த டஞ்சன் கேட்டு ஒன்று ஓப்பன் ஆச்சு அது என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜின்கோ கிட்ட கேட்கும்போது அது கேட்ட ஜின்கோ அதுவானே அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிப்பான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த கிராக் விழுந்தது பார்த்தீங்களா டஞ்சன் கேட்டு, அதுக்குள்ளே மிகப்பெரிய டைட்டன் மான்ஸ்டர் சும்மா பயங்கரமாக வரும். அது அப்படி நடந்து வரதை பார்த்துட்டு டேய் என்னடா அது ரேங்க் டஞ்சன் பாஸு அசால்ட்டாக வெளியே வருது அப்படி சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பானுங்க, பயந்து போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு இங்கே யூரி இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை, நீ ரேங்க் டஞ்சன் கேட்டு பாஸ் தானே, நீ ரேங்க் கேட்லேருந்து வர, இப்போ நான் அவனை எப்படி தடுத்து நிப்பாட்டுறேன் பாரு அப்படின்னு அந்த மானாக்ரஸஸ் பவர் வச்சு அவன் அங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய பேரியர் ஷீல்டு மாதிரி உருவாக்கி அதை சுற்றி ஷீல்டு உருவாக்கி தடுத்து நிப்பாட்டிடுவான். அதை அந்த டைட்டன் மான்ஸ்டர் அதோட வெப்பனை வச்சு அடித்து உடைக்க பார்ப்போம். அதை பார்த்துட்டு அந்த யூரி ஏய் உன்ன மாதிரி ஒரு ரேங்க் மான்ஸ்டர்லாம் அதை ஒன்றும் பண்ண முடியாதுடா, நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது பட்டார்னு பார்த்தா அந்த மிகப்பெரிய டைட்டன் மான்ஸ்டர் அதுவே பெரிய சைஸில் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெரிய சைஸ் கை வந்து அந்த டைட்டன் மான்ஸ்டர் தலையை பிடிச்சி ஓங்கி ஒரு அடி அடிக்கும். அதை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் திமிர்த்தனமாக சிரிச்சிட்டு இருந்த அந்த யூரி இருக்கான் பாருங்க, அவனோட கண்ணு முடியலாம் அப்படி பிதுங்கி பயத்தில் பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்க்கும்போது இவன் எதுக்குடா இவ்வளோ பயந்து போய் பார்க்குறான்னு பார்த்தா அங்கே டைட்டனுக்கெலாம் டைட்டன் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு டைட்டன் மான்ஸ்டரு அது பிரம்மாண்டமாக அதை நிற்கும். அதுக்கு முன்னாடி எப்படி கொசு மாதிரி நிற்கிறான் பாருங்க அந்த யூரி, அவனுக்கு பயத்தில் என்ன பண்ணுறதே தெரியல, அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சாடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மிகப்பெரிய டைட்டன் மான்ஸ்டர் அதோட ஸ்வாடை எடுத்து ஒரு ஸ்லாஷ் போட்டு பாருங்க, அவன் அந்த பாதுகாப்புக்கு கிரியேட் பண்ண அந்த ஷீல்டு பேரி 2 துண்டா கட்டாகி இருக்கும். இதோட இந்த எபிசோடு முடியுது, இந்த சீசன் 3யும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவமே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.